அடிச்சா தண்ணி வரும் என்பது நம்பிக்கை. முதல் தடவை அடிச்சா தண்ணி வந்துச்சு பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்மலையை அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும்? கண்மலையை போர் போட்டா தான் தண்ணி வரும். மலைக்குள்ள ஏதாவது போரை போட்டு தண்ணியில எடுக்கணும். அடிச்சா எப்படி வரும்? ஆண்டவர் சார் நீ அடிய. இப்ப அவன் விசுவாசத்தோட போய் அடிக்கிறான், அடிச்சா தண்ணி வந்துருச்சு. இப்ப செகண்ட் டைம் அடின்னு சொன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. செகண்ட் டைம் அதையே சொன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை. இப்ப ஆண்டவர் வேற ஒண்ணு செய்யறாரு. நீ போய் பாரு, பார்த்துட்டு பேசு. என்ன சொல்ல? தண்ணி கொடுக்க சொல்லு. அடிச்சாலாவது லாஜிக் இருக்கு. ஏன் கொஞ்சம் வேகமா அடிச்சோம்னா கொச்சாடு விரிசல் விடும், அதுல இருந்து என்ன வரும்? தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஊத்தி கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசினா எப்படி வரும்? விசுவாசம். விசுவாசம் அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு தடவை செஞ்சதை இன்னொரு தடவை செய்வாருன்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அடுத்த நம்பிக்கை யார் மேல வந்துடும்?